கோலிவுடோட சியான் விக்ரம் நடிச்சிட்டு இருக்க பெயரிடப்படாத திரைப்படம். இந்த திரைப்படத்தை வாலு திரைப்படத்தோட டைரக்டர் விஜய் சந்தர் இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் பயங்கர பிஸியா போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமன்னாவும் விக்ரமும் ஜோடியா சேர்ந்து நடிக்க போறாங்க. கூடுதலா படத்துல ஒரு முக்கியமான விஷயம் இணைந்திருக்கு. அதுதான் 90ஸ்ல கமல், ரஜினி இவங்களோட அதிக படங்கள்ல நடிச்ச ஹீரோயின் அம்பிகா. இவங்க இந்த படத்துல விக்ரமுக்கு அம்மாவா நடிக்க போறாங்களாம். ஏற்கனவே இவங்க விஜய் இயக்குன இது என்ன மாயம், அவன் இவன் இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்திலேயே இவங்க விக்ரமுக்கு அம்மாவா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் படம் தனுஷ் படம் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பொல்லாதவன் திரைப்படத்துல நம்ம தனுஷ் எப்படி பைக்கை தொலைச்சிட்டு தேடுவாரோ அதே மாதிரி இந்த படத்துல சியான் விக்ரம் அவரோட காரை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 80ஸ்ல அம்பிகா எப்படி ஒரு ஜொலிக்கிற ஹீரோயினா இருந்தாங்களோ அதே மாதிரி 90s 2000ஸ்ல நம்ம சிம்ரன் இண்டஸ்ட்ரியே கலக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேருக்கு நேர் ஒன்ஸ் மோர் மாதிரியான திரைப்படங்கள் மூலமா வந்தவங்க நம்ம சிம்ரன். இவங்களோட இடுப்பழகுக்கு தமிழ்நாட்டு ரசிகர்கள் அடிமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். சினி இண்டஸ்ட்ரியில இவங்க இருந்த அந்த 10 வருஷங்கள்ல சூப்பர் ஸ்டார் தவிர மற்ற முதன்மை நடிகர்கள் பல பேர் கூட சேர்ந்து நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் அப்படின்னு கொஞ்ச நாள் பிஸியா இருந்த சிம்ரன் திரும்பவும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக சென்னை கிளம்பி வந்திருக்காங்க. அப்படிதான் கொஞ்சம் திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சாங்க. இப்போ அரவிந்த் சாமி நடிச்சிட்டு இருக்க வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படத்துல முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாங்களாம் நம்ம சிம்ரன். அதுலயும் இவங்களுக்கு 23 லட்சம் சம்பளம் பேசியிருக்காங்க. ஆனா சிம்ரனோ எனக்கு 30 லட்சம் கொடுத்தாக்கா நான் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு சிம்ரன் எவ்வளவு நாள் கால் ஷீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியல. ஆனா அட்லி இயக்கிட்டு இருக்க விஜய் 61 திரைப்படத்துல விஜய் அட்லிக்காக 120 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. 3 கெட்டப்ல இந்த திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்க நம்ம விஜய்க்கு வேலை கொஞ்சம் அதிகம் தான். 3 கெட்டப்ல நடிக்கிறதாலேயே சூப்பர் ஸ்டார் நடிச்ச 3 முகம் திரைப்படத்தோட டைட்டில பேசிட்டு வராங்களாம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துக்கு 120 டேஸ் கால் ஷீட் கொடுத்ததுனால ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதால ஞாயிற்றுக்கிழமையில கூட ரெஸ்டே எடுக்காம நடிச்சிட்டு இருக்காராம் விஜய். பொதுவா விஜய் நடிச்ச காட்சியெல்லாம் திரும்ப பார்த்து சரி வரல அப்படின்னா திரும்பவும் நடிப்பாராம். அந்த மாதிரி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் என்ன நடிக்க போறோம் அப்படிங்கறத அட்லி கேமராமேன் கூட சேர்ந்து ரிஹர்சலும் பண்ணிட்டு இருக்காராம். 120 நாள் கால் ஷீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் வெளியிட பத்தி பேசுவாங்க. ஸோ ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராயோடைய ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்துல தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களோட அப்பாவான கிருஷ்ணராஜ் ராய் உடல்நிலை சரியில்லாம லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பாத்துக்கிறதுக்கு ஐஸ்வர்யா ராய் உள்பட அவங்களோட குடும்பத்தினர் அங்கேயே இருக்காங்களாம். இந்த நிலையில கிருஷ்ணராஜ் ராயோட சம்பந்தியான நம்ம ஐஸ்வர்யா ராயோட மாமாவான பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரோட உடல்நிலை பத்தி விசாரிச்சிருக்காரு. அமிதாப், அபிஷேக், ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதால இவங்களை பாக்குறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் வேற ஒரு பக்கம் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்களாம். எவ்வளோ பெர்சன்டேஜ் நடக்கிறது, யார் அப்படி பண்றா, அப்படி பண்ணினாலும் அந்த பெண்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க? ஓகே, சப்போஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வேண்டாம்.